இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஆஃபீஸ் லீவுன்றதுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எழுந்த உடனே சாப்பாடு எதுவும் செய்யலை. கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு 10 மணி போல் தான் ஒரேடியாக சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த அரிசி வந்து சாமினார் லாங் கிரைன் ரைஸ்ன்னு இருந்துச்சு. ஜெப்டோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் 5 கேஜி. இது எப்படி இருக்கும்னு தெரியல. பிரித்து பார்க்கும்போது பாஸ்மதி ரைஸ் மாதிரி இருக்குது. நாங்கள் சாப்பாடுக்கு வடிக்கிற அரிசின்னு தான் வாங்கினோம். அது வாங்கி வைக்கும் போது எனக்கு தெரியல, ஹஸ்பண்ட் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினாரு. அது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாஸ்மதி ரைஸ் மாதிரியே தான் இருக்குது. சாப்பாடு வெடித்தாதான் தெரியும் அது எப்படி இருக்கும்ன்ட்டு. இல்லை ஒரு வேளை சாதாரண அரிசியோட நீளமாக இருக்குமான்னு தெரியல. நம்ம சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து 2 அழகு போட்டுக்கலாம். இன்றைக்கி அம்மா வரதுனால அம்மாவுக்கும் சேர்த்து வடிக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் ரசமும் சிக்கன் கிரேவி பண்ணல, ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எல்லாத்தையும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் ரசத்துக்கு ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் இஞ்சி சேர்ப்பாங்க, இஞ்சி சேர்க்கறதாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே அரைச்சிக்கலாம். நான் குழந்தைங்களும் சாப்பிடணுன்றதுக்காக காஞ்ச மிளகாய் இதில் போட்டு அரைக்கலை. உங்களுக்கு பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட்றீங்கன்னா காஞ்ச மிளகாவும் இதில் 2 போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோடனே புளி வந்து தேவையான அளவு, புளிப்பு அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு கை அளவு தக்காளி அளவு எடுத்து தான் ஊற வச்சுருக்கேன். புளி வந்து ஊறத்துக்கு நேரமாகலை, நம்ம சீக்கிரமாக செய்யணுன்றதுக்காக புளிக்கு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அடுப்பில் சும்மா கை வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடு ஏறினதும் இறக்கிட்டு கரைச்சோன்னா ரொம்ப சீக்கிரமாக கரைச்சி 5 நிமிஷத்தில் ரசம் வச்சிடலாம். உப்பு போட்டு கூட பாயில் பண்ணிங்கன்னா சீக்கிரத்தில் உப்பெல்லாம் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ சிக்கனை வந்து அலசி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து 1 கேஜ் வாங்கியிருக்கோம். சிக்கனை நல்லா அலசி எடுத்துக்கலாம். சிக்கனு, மீன், அதுக்கப்புறம் எறா எதுவாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணும் போது நம்ம அருவருப்பாக பண்ணாமல் நல்லா பார்த்து இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணோன்னா நமக்கு செய்யறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடும் போதும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் இதெல்லாம் க்ளீன் பண்ண பிடிக்காது, அருவருப்பாக க்ளீன் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றத்தையும் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தமாக. சிக்கன்லேயே வந்து இந்த ஈரெல்லாம் பெருசாக தானே போட்டு தருவாங்க. அதெல்லாம் குட்டி குட்டியாக போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் அது உள்ளே வர அந்த பைப் மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, காட்டுறேன் பாருங்கள். அந்த கசடெல்லாம் எடுத்து போட்டுட்டு க்ளீனாக காய்கறி எப்படி நம்ம அருவருப்பு இல்லாமல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு பெருசாக போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். சின்னதாக போட்டால் தான் அதில் மசாலாலாம் இறங்கும், அதனால் நான் குட்டி குட்டியாக போட்டுக்கிறேன். தோல் எல்லாமே சேர்த்தே போடுங்க. தோலெல்லாம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கும் ரோஸ்ட் எதுவாக இருந்தாலுமே தோலோடு சேர்த்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இந்த உள்ளே இருக்கிற இந்த இந்த கசடெல்லாம் எடுத்துடுங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டா தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வராது. இப்போ நல்லா மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 முறை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். சைடில் இந்த தண்ணியும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இறக்கி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது சின்ன ஸ்பூன் தான், அதனால் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு தனி மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதுவும் சின்ன ஸ்பூன் தான். காரமாக நல்லாயிருக்கும். ரசம் வந்து நம்ம கொஞ்சம் காரம் இல்லாமல் வச்சுருக்கோம்ல குழந்தைங்களுக்காக, அதனால் இது கொஞ்சம் காரமாக வச்சுருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தயிர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். தயிர் சேர்த்தா நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம இதை வந்து தண்ணி விடாமல் தான் பிசைய போகிறோம். அதுக்கு தயிர் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் எதுவுமே விடாதீங்க, ஒரு சொட்டு கூட விட வேணாம். இந்த தயிர்லேயே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துட்டு உப்பு தேவையான அளவு இப்போவே பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க, பத்தலைன்னா அப்புறமா கூட போட்டுக்கலாம். இது ஃப்ரைன்றதுனால உப்பு நிறைய போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையானறப்போ போட்டுக்கலாம்.
உப்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு வாஷ் பண்ணியிருக்கிற கறியை போட்டு நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டுற மாதிரி மசாலாலாம் எல்லாத்துலையும் ஒட்டுற மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கறி நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் கறி எடுத்து வச்சுருக்கோம் பசங்களுக்கு காரம் இல்லாமல் செஞ்சு கொடுக்கறதுக்காக. நீங்கள் கறியோட அளவை பொறுத்து இந்த மிக்ஸ் பண்ணுற மசாலா எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிக்கலாம். நான் 1 கிலோன்றதுனால கொஞ்சம் அதிகமாக மிளகாத்தூள்லாம் போட்டுருக்கேன் காரமாக இருக்கிறதுக்கு. அவள்தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோமா. இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ்க்கு வெங்காயம் எடுத்து பிரியாணிக்கு கட் பண்ணி போடுவோம்ல நீள் வாக்கில், அந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் மேலே போட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. இது ஃப்ரிட்ஜில் வைக்கிற நேரத்தில் நம்ம ரசத்தை வச்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரசம் கொதிச்ச உடனே இதை எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த சிக்கனில் வர தண்ணியும் இந்த வெங்காயத்தில் வர தண்ணியுமே போதும். நம்ம வேறு தண்ணி எதுவுமே விடவே வேணாம். இது நல்லா பிசையும் போதே ஒன்றோடு ஒன்று நல்லா மேஷ் ஆகிருக்கும். நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வெங்காயம் போட்டதே தெரியாது சுத்தமாக. இதை எடுத்துன்னு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். இப்போது புளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டு நல்லா புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயினர் எவ்வளோ தான் என்ன தான் வாங்கி வச்சாலும் நம்மளுக்கு கை தான் நல்லா உதவியாக இருக்குது. புளியை நல்லா கையிலே கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் அப்படியே கூட அந்த கசடோடு கூட போட்டு ரசம் வைப்பாங்க. ஆனால் நம்ம கலக்கி ஊற்றி தான் ரசத்தை சாப்பிடுவோம். அதனால் வந்து அந்த கசடெல்லாம் இருக்காது. பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது ரசத்துக்காக ரெடி பண்ணுறோம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இது கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி ரொம்ப பழமாலாம் இல்லை, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பிசைகிறேன். உங்களுக்கு பெரிய சைஸ்னால 1 இல்லைன்னா நீங்கள் 2 தக்காளி எடுத்துக்கலாம். நல்லா தலை இருக்கிறது. மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மிளகு சீரகம் இதில் கொஞ்சம் போட்டுப்பேன். தாளிக்கும் போது கொஞ்சம் போடுவேன். அப்படி போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரேடியாக எண்ணெயில் போடாமல் போட்டு இப்போ இந்த இதுவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ தாளிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரசம் வச்சிடலாம். ஆனால் நிறைய பேருக்கு பிரியாணி, மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாம் நல்லா வைப்பாங்க. ஆனால் ரசம் மட்டும் வைக்க வராது. எனக்கும் ஆரம்பத்தில் வராது. இப்போ தான் ஒரு வருஷமாக நானுமே ரசம் நல்லா வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி வைங்க நல்லாயிருக்கும். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரசம் தானே, கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் பரவாயில்ல. கடுகு போட்டுட்டு நம்ம மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 காஞ்ச மிளகா மட்டும்தான் நான் போடுறேன் பசங்களுக்காக. கிள்ளி போடலை, அப்படியே காம்பு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே தான் போடுறேன். காரம் இறங்கக்கூடாதுன்னு, மிளகு காரம் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு. இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். நான் சிம்மில் வச்சு தான் செய்கிறேன். கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். ரொம்ப தீஞ்சிச்சுன்னா ரசத்தோட ஸ்மெல்லே நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கும் போதே நம்ம அந்த புளி தண்ணி கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. நான் முன்னாடியே போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம புளி கொதிக்க வைக்கும் போது போட்டோம்ல, அப்போ ஒரு முறை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பத்தலைன்னா செக் பண்ணி போட்டுக்கோங்க. வெளியே அடுப்பில் சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. ஒரு முறை எடுத்து கலரி பார்த்தேன். கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் மாதிரி தான் இருக்குது. குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவள் எழுந்துக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். பாருங்கள், ரசம் நல்லா நுர கட்டி வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. ரசத்தை தூக்கி அந்த அடுப்பில் வச்சுட்டு நம்ம கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் இல்லை, அதனால் கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி நசுக்கி நான் போட்டுக்கிறேன். பவுட்ரு மாதிரி பண்ணி ஆஃப் பண்ணியாச்சு. ரசத்தை ஆஃப் பண்ண அப்புறமா போடலாம், நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கறிக்கு பார்க்கலாம். கறியை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம தண்ணியெலாம் விட போகிறது கிடையாது இதுக்கு.
மசாலாலாம் எதுவும் போடலை, வெறும் கடுகு மட்டும் தான் போட்டு தாளிக்க போகிறோம். உங்களுக்கு சோம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் சோம்பும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கறியில், அந்த எடுத்து அப்படியே போட்டுற வேண்டியது தான். வேலை ரொம்ப ஈஸி, நம்ம அது மிக்ஸ் பண்ணி வச்சதுனால. போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு இறக்கிடணும். இதில் தண்ணி நம்ம ஒரு சொட்டு கூட விடவே கூடாது. அதுலேயே தண்ணி எவ்வளோ தண்ணி வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள். நடுவில் கலரும் போது ஒரு முறை மட்டும் நல்லா கலரி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இந்த வெங்காயத்துலேயும் சிக்கன்லேயும் இருக்கிற தண்ணியுமே நல்லா இறங்கும். அதில் சிம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க, ஸ்பீடாக வைக்காதீங்க. தண்ணி நல்லா விடும் சிம்மில் வைக்கும் போது. தண்ணி வற்றணும் போது மட்டும் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நம்ம தண்ணியே விடலை, எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியிலே இந்த தண்ணியிலே வற்றினா தான் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த தண்ணியெலாம் வற்றட்டும். இப்போ உங்களுக்கு உப்பு சரியில்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா இந்த தண்ணியிலையே போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடும். திரும்பவும் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்பீடாக வச்சிடுறேன் நான். பாருங்கள் எவ்வளோ வற்றி வந்துடுச்சு. அந்த தண்ணியிலே நல்லா உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் இறக்கிக்கலாம். இல்லை எனக்கு நல்ல கிரேவியாக வேணும்னா இந்த மாதிரி ஸ்பீடாக வச்சு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு ரசமும் சிக்கன் ஃப்ரையும் தான் செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.